டிவிகே ஆட்சியில பாட்டிலுக்கு ரூ. 10 போய் பாட்டிலுக்கு ரூ. 20வா மாறி இருக்கு அப்படின்ற மாதிரி இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட் டிவிகே கவர்மெண்ட் மேல பலர் அக்யூசேஷன் வச்சுட்டு வராங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். அதை அடுத்து 3ஆம் தேதி ஆகிய இன்னைக்கு தலைமைச் செயலகத்துல முதலமைச்சர் விஜய் அவர்கள், மதுவிலக்குத்துறை அமைச்சர் அவர்கள், இன்னும் ஒரு சில உயர் அதிகாரிகள் எல்லாருமே சேர்ந்து ஒரு மீட்டிங்கை போட்டு இந்த மாதிரி மக்கள் தரப்புல இருந்து இந்த பாட்டிலுக்கு ரூபான்ற ஒரு விஷயம் நிறைய பேர் நிறைய விதமா அதை கம்ப்ளைண்டா சொல்லிட்டு வராங்க. இதுக்கு ஏதாச்சும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சாகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்ததா சொல்லப்படுது. ஆக்சுவலி என்னன்னு பாத்தீங்கன்னா, போன அரசு டிஎம்கே அரசு இருக்கும்போது பாட்டிலுக்கு ரூபாய், ஒரு பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ராவா ரூபாய் அப்படின்ற மாதிரி நிறைய டாஸ்மாக்ல, நிறைய எல்லா டாஸ்மாக்லயும் வித்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. இதையடுத்து முதலமைச்சர், இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் அந்த டைம்லயே பெருசா விமர்சனம் வச்சாரு. பாட்டிலுக்கு ரூபாய் அப்படின்ற மாதிரி பாட்டு பாடி கலாச்சி அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் செஞ்சாரு. சரி, இவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு சில கடைகள், இந்த கோயில், இந்த மாதிரி பள்ளி கல்லூரிகள் சுத்தி இருக்கக்கூடிய அந்த பஸ் ஸ்டாண்டை சுத்தி இருக்கக்கூடிய ஒயின் ஷாப்ஸ், டாஸ்மாக் எல்லாம் நாங்க மூடுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு சில ஆக்ஷனும் எடுத்தாங்க. பட் எந்தெந்த கடைலாம் மூடிச்சோ மூணாவது நாளே அது திறக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட்டும் வந்துட்டு இருக்கு. அதே சமயத்துல பாட்டிலுக்கு ரூபாய் எக்ஸ்ட்ரா வித்துட்டு இருந்த நிறைய ஒயின் ஷாப்ஸ், எல்லா ஒயின் ஷாப்ஸ்லயும் பாட்டிலுக்கு இப்ப ரூபாய் அதிகமா விற்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அக்யூசேஷனும் இருக்கு. இது கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சுதான் நடக்குதா இல்ல தெரியாம நடக்குதா அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தெரியல. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.